எபிசோட் 4 ஓப்பன் பண்ணா லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ குதூகலமா அவனை குறுக்கன குருட்டுன்ற மாதிரி ஜாலியா இருக்கையில திடீர்னு பார்த்தா அவன் ஜாம்பி மாதிரி எழுந்து நிப்பானா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹெமிசக்காவோட கர்ஸ்னால அவன் அன்டெட்டா திரும்பி வந்து நம்ம ஹீரோவை கொல்ல ட்ரை பண்றான் போல. ஆனா பாவீங்களா இப்பதான் என்னோட ஃபைனல் டெக் கொடுத்தேன். இதை பார்த்து ரைடர்னே ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடுறாப்ல. அக்கா இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டுக்கு போயிட்டு எதுக்கிட்ட அவனை கொல்லணும் ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி கொல்லணும் ட்ரை பண்றதை விட அவனை வச்சு ஃபன் பண்ணணும் ட்ரை பண்றாங்க. இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அக்கா என்ன சொல்றான்னா அவன் ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல செம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டான். ஸோ அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆனா அதுக்கேற்ற மாதிரி காம்படிஷன் கொடுக்கணும்னா எப்படி மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போவோம். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் பிடிக்கும். நம்ம எப்பயுமே சாப்பாட்டில் ஸ்பைஸ் செட் பண்ணதா அது குதூகலமா இருக்கும். இப்போ நம்ம ஹீரோக்கு ஏன் நகர்றான் அப்படின்றது புரியல. அப்போ நம்ம ஏஞ்சல் போட என்ன சொல்றாப்ல அப்படின்னா இந்த மாதிரி அவன் மேலே கர்ஸை பிளேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் அது நீடிக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இருக்குன்ற மாதிரி சொல்ல. ஒரு 2-3 நிமிஷமா அது 2-3 நிமிஷத்துல செத்து போடுவோமாயமா. திரும்பவும் அவன் எழுந்த பிறகு சேம் அட்டாக் தான் கொடுக்குறாப்ல. அட்டாக் பேட்டர்ன்லாம் சேமா தான் இருக்குது. ஏன்னா அவனுக்கு மூளை இருக்காது இல்லையா, செத்து போன உடனே தானே அது. ஆனா நம்ம ஹீரோவால் அந்த இடத்துல டாச் பண்ண முடியல. ஏன்னா அவன் லாஸ்ட் அட்டாக் கொடுக்கும்போது அவன் காலில் லைட்டா வந்து அடிபட்டுச்சு போல. இப்போ அவனால் நகரவே முடியல. அவன் கழுத்தாம்புட்டி பிடிச்சி தூக்கி புழுக்குன்னு வாயிலோ வயிற்றுலோ சொல்லி சரியான குத்துறான் குறுக்குன்னு. அவன் இப்போ ஒரு மைண்ட்லெஸ் மான்ஸ்டர் ஆயிட்டதுனால என்ன அடி அந்த ஃபோர்ஸ் கண்ட்ரோல் அதெல்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு அடிக்கிறாப்ல அவனை சாவடிக்கிறதுக்காக. நம்ம ஹீரோ வந்து கை வச்சு பிளாக் அப்பாப்ல அவனோட ஒரு கையை உடஞ்சு போயிட்டா பாத்தீங்களா. நான் தான் சொன்னேன் இல்லையா, கொல்ற இன்டென்ஷனோட அவன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. அதனால அவனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஹீரோவால அதை தடுக்க முடியல. இப்ப தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது லாஸ்டா ஒரு அட்டாக் கொடுக்குறான். அடிச்சடிக்கு ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிச்சிருப்பாப்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவனோட முக்காசி போன்ஸ் உடஞ்சு போச்சு. இன்னும் ஒரே ஒரு அடி, லேசான ஒரு அடி வாங்கினா போதும் ஹீரோ கண்டிப்பா செத்துருவான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோட கதை முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்க்கும்போது எழுதி இல்லைங்கன்னு பின்னாடி ஒரு குரல் அவனோட மைண்ட்ல கேட்கிற மாதிரி இருக்கு. அதை சொன்னது சயின்டிஸ்ட் ஒன்று தான், உங்களால முடியும், நீங்க தான் இந்த இடத்தோட ஹோப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொன்ன பிறகுதான் ஹீரோக்குள்ள ஒரு ஃபயர் வருது. என்னால கண்டிப்பா வின் பண்ண முடியும். இன்னும் இந்த போட்டி முடியல. இந்த போட்டி முடியணும்னா அதுக்கு 2 பேர் யாராவது ஒருத்தர் சாகணும். அவன் ஏற்கனவே செத்துட்டான். இன்னும் ஃபைனலா கொஞ்சம் நேரம் சர்வே பண்ணா போதும்னா இந்த இடத்துல சர்வே பண்ணிடலாம். அந்த புள்ளிய டேட்டு கூப்பிட்டுருக்கேன். அவன் முன்னாடி அசிங்கப்பட முடியுது அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிறப்பல அவனுக்கு உயிரோட இந்த டேட் ரொம்ப முக்கியம் போல. அவரோட போர்டெல்லாம் உடஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கண்டிப்பா தேவைப்பட வேண்டிய விஷயம் இந்த இடத்துல என்னோட மானாவை என் பாடி ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த உடஞ்ச போன்ஸை செக்ரிகேட் பண்றது. அதாவது அவனால கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆக முடியலனாலும் சும்மா அதை அசிஸ்ட் பண்ற மாதிரி உடஞ்ச போன்ஸ்னால நிற்க முடியாது இல்லையா, அதை மானா வச்சு கவர் பண்ணி ஓரளவுக்கு ஸ்டேபிளா நிற்கிற மாதிரி அவன் வந்து பண்ணிக்கிறாப்ல. அது அவன் பாடி சுற்றி ஒரு ஆர்மர் மாதிரி வந்த பிறகு அவனோட மானா கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அது பட்டு ரேங்க் ஏறுது. அப்போ பட்டு ரேங்க் ஏறும் போது அதோட பவர் இன்னும் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. மொத்த பவரையும் நம்ம ஹீரோ வந்து அவரோட கைக்குள்ள வச்சு சேர்த்து ஒரு அடி அடிக்கிறான். ஃபைனலான அட்டாக் அடிச்சடிக்கு குறுக்கனோட மண்டை அப்படியே சதறி போயிட்டு கீழே போய் படுது. ஆனாலுமே அவன் வந்து திரும்பி எழுந்து நிற்கிறான். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு கர்ஸ் இல்லையா. ஸோ அதனால அவன் அண்டை கிரீச்சரா இருக்க வரைக்கும் அந்த மேஜிக் இருக்க வரைக்கும் அவன் வந்து அப்படிதான் இருந்துகிட்டே இருக்கு. திரும்பவும் எழுந்து நம்ம ஹீரோ வரைக்கும் ட்ரை பண்றாப்ல. ஹீரோ கொடுத்த ஃபோர்ஸ் ரொம்ப ஹெவியா இருந்ததுனாலும் அதே மாதிரி அவனுக்குள்ள அந்த மேஜிக் பவர் முடிஞ்சிச்சு போல. இந்த ப்ரெஷர்னால வந்து இந்த ஒட்டுமொத்த கிரவுண்டும் ஷேக் ஆகி அவன் குறுக்கனோட மண்டை உடஞ்சு போய் அவன் செத்து போயிட்டாப்ல. ஐ மீன் அந்த கர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா போயிட்டு அண்டை கிரீச்சர் இருந்து அவன் நார்மல் டெட் பீயிங்க்கு போயிட்டான். ஸோ ஹீரோ இந்த இடத்துல ஜெயிச்சிட்டாப்ல. நம்ம ஹீரோ மெயினா ஃபோக்கஸ் பண்ணது தலைமையில தான். ஏன்னா மொத்த ப்ரெஷரும் தலைமையில போட்டோம் அப்படின்னா அண்டைங் கிரீச்சரா இருந்தாலும் அதை மூவ் பண்றதுக்கு கமாண்ட் கொடுக்கறது நம்ம பிரெயின் சிஸ்டம் தானே. அதை நர்வ் சிஸ்டம் அடிச்சு அதை கலந்து வச்சிட்டோம்னா கண்டிப்பா நகர முடியாது. அதனால ஃபோக்கஸ் பண்ணி அப்படி அடிச்சிருப்பான். இதை பார்த்ததும் எமிசக்கா கேட்கறாங்க, இந்த டெக்னிக் நீங்க தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நான் சொல்லி கொடுக்கல, அவனே இதை கத்துட்டு இருந்திருக்கான்ற மாதிரி சொல்லும் போது அவன் பண்ண ஃபைட் அங்க இருக்க எல்லா டீமன்ஸும் அப்படியே மருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ தியேட்டர்ல படம் பார்க்குற மாதிரி தாராளமா பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது போல. ஹெமிசக்கா பேக்ரவுண்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீ நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோ, இது ஒரு மான்ஸ்டர், ஈவும் மிகப்பெரிய பிரச்சனையா வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனை மீன்ஸ் அதாவது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்டான கிரீச்சரா வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ஹெமிசக்கா வார்னிங் கொடுக்குறாங்க. டீமன் ஆர்மியில இருக்க ஒரு ஹீரோவா இது கேட்கும்போது ரொம்ப ஃபன்னா இருக்கு ஹியூன்சுக். ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ஃபேஸை நான் பார்த்துருக்கேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா மாறப்போகுதுன்னு நம்ம ஹெமிசக்கா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஹீரோ பார்த்துருக்காங்க போல, என்ன விஷயம் தெரியல. நல்லா நம்ம ஹீரோ தூங்கிட்டே இருப்பான். திடீர்னு அலாம் ரசி அப்படியே ஏத்துக்கிறாப்ல. என்னன்னு பார்த்தா ஃபைட்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அவன் செம்ம டயர்டா இருக்கான்றதால ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து வச்சிருக்கானுங்க போல. அந்த இடத்துல அவன் ஏச்ச பிறகு எங்கடா இருக்குன்ற மாதிரி பார்த்தா அது ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது போல. அவன் கேபின்ல படுக்க வச்சிருக்கானுங்க. பக்கத்துல பார்த்தா நம்ம பூபு இருக்குது. அப்புறம் ஃபைட் என்ன ஆச்சு, என்னோட எக்ஸ்பி என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க ஃபைட் வந்து ஜெயிச்சிட்டேன். அப்புறம் சயின்டிஸ்ட் தான் அவனை ஹீல் பண்ணாங்க. அவன் ஹீல் பண்ண பிறகு உன்னை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டாங்க. ரேட்டர் தான் அவனை பார்த்துட்டாருன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவனோட ஸ்டாட்ஸ் பாயிண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாப்ல. பார்த்தா 12 லெவல் ஏறிட்டு இருக்காப்ல. அண்ட் அவனோட மானா கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதுவுமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா மானா கண்ட்ரோல் அதிகமாக அவனோட பவர் பொட்டன்ஷியல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவனால் அந்த டெட்லியான அட்டாக்ஸ் இருக்குது இல்லையா, அதை தொடர்ந்து நிறைய கொடுத்துட்டு இருக்க முடியும். பட் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா மானா கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோஸ்க்கு வந்து இருக்கவே இருக்காவா அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லிட்டு இருக்கா. என்னமா ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா, வித்தியாசமா நீ என்னென்னவோ பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றேன். ஆனா அதெல்லாம் எனக்கு வருது, அது என்ன சம்பந்தமே இல்லாம சிஸ்டம் எனக்கு மட்டும் தனியாக கொடுக்குதா அப்படின்ற போது நம்ம ஹீரோ பார்க்குறாப்ல. அந்த ஏஞ்சல் போன் லவ் போன் கத்திக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் எப்படி நடக்குது, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ அங்கே ஒரு சின்ன லெட்டரா பார்க்குறாப்ல. அங்கேருந்து அப்படி கட் பண்ணி ஆபல்சனோட பிரிசனை காட்டுறாங்க. அவள் உள்ள உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் தேவலாம் பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஹியூமன் ரொம்ப வித்தியாசமா, ஏன்னா மற்ற ஹியூமன்ஸ் மாதிரி அவன் கிடையாது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ 3 நாள் மானா பற்றி கற்றுக்கிட்டான் அண்ட் காம்பேக்டை லேர்ன் பண்ணா. நார்மலாக ஒரு நைட்டுக்கு வந்து 1 மாசத்துலேருந்து 1 வருஷம் கூட எடுக்கும் அதை லேர்ன் பண்ணுறதுக்கு. அவ்வளோ கஷ்டமான ஸ்கில்லை
இவன் இவ்வளோ ஈஸியாக ஏர்ன் பண்ணுறான், இவன் வந்து ஒரு சாதாரணமான ஹீரோவாக இருந்தாலுமே இந்த பொட்டன்ஷியல் ரீச் பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பாசிபிளான விஷயம். ஸோ சாதாரண ஹியூமன்றதை மென்ஷன் பண்ணவே கூடாது. இவன் ஒரு வித்தியாசமானவன் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு அன்னோன் பொட்டன்ஷியல் இருக்குது. இவனை மேலே கொஞ்சம் கண்ணு வைக்கணும், மேபி இவன் நம்மளோட ஹோப்பாக இருப்பான் போல அப்படின்னு. டேலண்டோட பர்சனாலிட்டி தான் கொஞ்சம் காமெடியானது. ஆனால் ஆள் வந்து பயங்கர பொட்டன்ஷியல் உடையவன் அப்படின்னு அந்த சயின்டிஸ்டே ஒத்துக்கிறாங்க. நம்ம கடவுள் வந்து என்னோட ப்ரேயர் ஆன்சர் பண்ணிட்டாரா, எனக்கு அந்த ஹோப்பை கொடுத்துட்டாரா அப்படின்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க. இவங்க ஹோப்புன்னு சொல்கிறாங்க, அது ஏன் சொல்கிறாங்க எதுக்குன்றதுலாம் நமக்கு இதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் அவங்களுக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேட்டில் வின் பண்ணி இந்த ஆபிள்சனோட ஒட்டுமொத்த ஃபேட்டையும் மாற்றிட்டாப்ல. ஸோ என்னை காப்பாற்ற வந்தவராக கூட இருக்கலாம். இது கோயின்சிடன்ஸா இல்லை ஆக்சுவலாகவே நடக்கிற விஷயமான்றது எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை மட்டுமே ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான், கதவு தட்டுறான். உங்களுக்கு என்ன வேணும் சைன்டஸ் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க டீமன் கேட்கும்போது, எனக்கு ஒரு ஃபேவர் இருக்குது, நான் கொஞ்சம் வாக் போனோம், என்னை கூப்பிட்டு போறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அங்கேருந்து கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதிருப்பாங்க இல்லையா, அந்த சயின்டிஸ்ட் தான் எழுதிருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி என் கூட டேட் போறீங்களா, டேட் கிடையாது ஆக்சுவலி நைட் டைம் இந்த ஸ்பாட்டில் கூட மீட் பண்ணுங்க, உங்க கூட கொஞ்சம் பேசிட்டு ஒரு வாக்குக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ இது ஒருவேளை டேட் இன்வைட்டா அப்படின்ற மாதிரி நடிச்சுக்குவாப்புல. அந்த பொண்ணு வேற ஏதோ விஷயத்த பேசிட்டு கூப்பிட்டுருக்கு போல. நம்ம சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோ கூப்பிட்டதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னா, இவ எப்படிப்பட்ட ஆளு, உண்மையாவே நம்ம உலகத்தை காப்பாற்ற வந்த ஹோப்பா இல்லை சும்மா வந்து உலகங்கட்டிக்கு வந்தவனா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இது ஒரு டேட் ஜாலியாக குச்சாலா இன்னொரு பொண்ணு கூப்பிட்டுருக்கா அப்படின்னு பாட்டி இன்னொன்னு நினச்சிக்கிட்டு இருக்காப்ல. கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டியாக வருது, எப்படியா நினப்புகள் தான் வந்துட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு சாதாரணமாக திருச்சி பேசினாலே காதல் நினைச்சிருவீங்கன்னு 7ஆம் அறிவில் வர மாதிரி திட்டம் போல விட்டாக்கா. ஆனால் ஏஞ்சலுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒழுங்கா டப்பி சாத்திட்டு ரூம்ல இருக்காம ஏன்டா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்ச்சிக்கிட்டே இருக்கையில் அவன் கழுத்து பிடிச்சி போய் அந்த கொன்ற மாதிரி பேச திரும்பி பார்த்தாக்கா அந்த இடத்துல மிஸ் ஆபிள்சன் வராங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு 2 டீமன்ஸும் வருது. நீங்க வந்துட்டீங்க, நானும் வந்துட்டேன், ஆனால் பின்னாடி இருக்க அந்த கூட்டாளிங்க யாருன்ற மாதிரி கேட்க, என்ன தனியாக அனுப்ப மாட்டாங்களா, அதனால தான் அவங்க பாதுகாப்பு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற வழியே இல்லாமல் சிங்கிளாக டேட் ஃபாலோ பார்த்தா எப்படி 4 பேரும் வந்து நிற்கிறீங்களா, சரி ஓகே வாங்க நம்ம நடந்துகிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு செவ பயமா இருந்துகிட்டே தான் இருக்குது. எப்படி ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது பேசுறதே கஷ்டம், அதில் பின்னாடி 2 அடியால் மாதிரி நின்றுட்டு இருந்தீங்கடா, நீங்க என்ன அண்ணன் தம்பிங்களா, ஏன்னா ஏற்கனவே வாயிலிருந்து வார்த்தை வராது, இவங்க எல்லாரும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க, சும்மா விடுறானுங்க பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தோட தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காப்ல. அப்போ நம்ம ஹீரோ பார்த்து அந்த ஆபிள்சன் ஒரு வார்த்தை கேட்பாங்க, நீங்க ஒரு ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்க, இதை பார்த்தாலே தெரியுது இந்த உலகத்துல வந்து ஹீரோஸ் எப்படி இருப்பாங்கன்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் டீமன்ஸ்க்கும் ஹீரோஸ்க்கும் மட்டும்தான் பிளாக் கலர் ஹேர் இருக்குமாமா, அதுதான் அவங்களோட ஒரு டிஃபரெண்டான ட்ரைட். சரி இப்போ நான் உங்ககிட்ட கொஸ்டின் கேட்ட மாதிரி உங்களுக்கும் என்ன பத்தின நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க கேளுங்க தாராளமா, அது எல்லாத்துக்கும் என்னால முடிஞ்சா நான் பதில் சொல்றேன்ற மாதிரி நம்ம அவங்க சொல்லவும் நம்ம ஹீரோவும் தேங்க்யூ சொல்லிட்டு முதல்ல நம்ம கேட்கிற கொஸ்டின் என்ன மாதிரி பையனுக்கு உங்ககிட்ட சான்ஸ் இருக்கு அப்படின்னு. அடப்பாவிடே உலகத்தை காப்பாற்ற கேட்க போறேன்னு பார்த்தாக்க அவன் டேட்டிங் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. அவங்களோட மூஞ்சோ மாறி போயிடுது, என்ன கர்மண்டா இது அப்படின்னு. அவங்க ஃபுல்லா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி சோக் அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த எருமை ரெட் புல் அங்கே வந்துடுறாப்ல. வந்த பிறகு ரைடர் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, தம்பி இவனை கமாண்டர் பாக்கணுமான்ற மாதிரி சொல்ல, அடப்பாவிடே ஒரு நல்ல மூமெண்ட் போயிட்டு இருக்கு, அதை இப்படி கெடுத்து குட்டிச்சவராகிட்டே கடைசி இருக்கு நான் ஒன்றுகிட்டே இருக்கணும்ல ஒன்ன மாதிரியா, இப்பவே போயானுமான்ற மாதிரி கேட்க, ஆமாடா விளக்குன்னு வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டு போய்கிட்டு இருக்கும்போது இவனை ட்ரெஸ் பண்ணி இந்த இடத்த கூட்டத்தை பக்கம் என்ன புத்தியா நான் தான் சிறப்பாக நடிச்சுக்கணும் அந்த சயின்டிஸ்டே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூப்பிட்ட பிறகு ஹிமிசக்கா என்ன சொல்றானா, பரவாயில்ல கிரேட் ஹீரோ நல்லா சண்டை போட்டீங்க, அவன் அண்டா திரும்ப வந்த பிறகு கூட நீ சூப்பரா ஃபைட் பண்ணி சர்வே பண்ணது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஒரு குதூகலமான ஃபைட்டா தான் அது இருந்தது. ஆமா நான் சொன்ன சேலஞ்ச் என்னன்றதை நீ மறந்துட்டியா, இல்லங்க இந்த பெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃபைட்ல வின் பண்ணா என்ன ஒரு மாசத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஃபைட்ஸ் போயிட்டே இருக்குன்னு சொன்னீங்க, அதுதானேன்ற மாதிரி கேட்க, ஆமா அதை தான் நான் சொன்னேன், பட் இன்னொன்னு சேர்த்து சொன்னேனே, ஆமா நான் டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நானும் இந்த டீமன் ஆர்மியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அதாவது கமாண்டர் அந்த மாதிரி எனக்கு ஒரு பொசிஷன் தருவேன்னு சொன்னீங்க, அதுதானே ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆகும்னு சொன்ன இல்லையா, அதெல்லாம் சும்மா ஜோக்காக தான் சொன்னேன், ஏன்னா நான் நினச்சேன் நீ சீக்கிரமாக செத்து போடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ சர்வே பண்ணி நினச்சி கூட பார்க்கலாடி எதிர்க்க சிரிச்சுக்கிட்டு சொல்கிறேங்க, அடி பாவி எமக்கிறது என்னோட உயிரிட அவளுக்கு அவ்வளோ சாதாரணமாக போய் சேட்டுற பார்த்து தான் பார்த்துட்டு இருக்கா ஹீரோ. ஆனால் அவங்க சிரிக்கிறத பார்த்தா இன்னொரு ட்விஸ்ட் வைப்பாங்க போல, என்ன அப்படின்னா அவன் சொன்னான், அதாவது ரைடர் வந்து சொன்னான் அவனுக்கு கமாண்டர் ஆகிற கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு ஒரு மிகப்பெரிய ஹியூமன் ஆமீனி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபன்னான பெட்டை போடுவோமா, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபைட் பண்ணுறதான் தேவையில்ல, மொத்தமாக கதையை சேஞ்ச் பண்ணிட்டு டேரக்டாக டாப் பொசிஷனில் தூக்கிட்டு உட்காரக்கிறான் பாரு, உன்ன ஒரு டேலண்டான பர்சன் சாதாரண பிளாட்டினம் லீடராக போட்டால் ஆகுமா, நீ கமாண்டருக்கு தான் போகணும், அதனால என்ன பண்ணுற நீ வந்து குக்கிங் கம்பெனி இப்போ ஒரு மிகப்பெரிய அடி வாங்கியிருக்குன்றது தெரிஞ்சிருக்கிற இல்லையா, ஸோ சாப்பாடு மக்களுக்கு இடையில அதாவது ஆர்மிக்கு இடையில டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுல ஒரு மிகப்பெரிய கோளாறு ஏற்பட்டிருக்கு, அக்கா நீங்க என்ன சொல்ல வரீங்க, பெரிய டிஸ்ட்டை வச்சிருவீங்க போலி, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க, இதெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்றேன்றது உனக்கு தெரியாதா, இப்பத்துல இருந்து நீ ஒரு ஸ்குவாட்ரன் கமாண்டர், அதாவது அந்த ஒட்டுமொத்த கேங் இருக்கல ஒரு 100-200 பேர் அவன் வெளியில இருப்பாங்க, ஐயா என்ன சொல்றீங்கன்ற போது ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காப்ல, எக்ஸாக்டா அவனுக்கு புரியுற மாதிரி சொல்றான் பாடுறான், நீ தான்டா குக்கிங் ஸ்குவாட்ரனோட கமாண்டர், அந்த ஒட்டுமொத்த குக்கிங்கோட ஸ்குவாட்ரன் கமாண்டர் சீஃப் ஒருத்தர் இருந்தாரு பார்த்தீங்களா, ஹெட் சீஃப் குலுக்கன்னு, அந்த குலுக்கனோட பொசிஷன் எடுத்து நம்ம ஹீரோக்கு இப்போ கொடுத்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு இருக்கிற வேலை என்ன அப்படின்னா, இப்போதைக்கு குக்கிங் இதில் வந்து ஒரு 6 பேர் தான் இருக்காங்க, அட்லீஸ்ட் 100 பேராச்சும் தேவை, உனக்கு ஒரு 3 நாள் டைம் தரேன், அந்த 3 நாளைக்குள்ள பழையபடி அந்த இது வந்து மாத்திரம், நீ யாரை வேணா குக்கா சூஸ் பண்ணிக்கலாம், அதாவது இன்னும்
இன்னும் 3 நாளுக்குள்ள 100 பேரை டீமன் ஆர்மிலேருந்து நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி அவங்களை குக்கா சேர்த்து அவங்களோட ஹன் பண்ணி அந்த 3வது நாள் வந்து அவன் எல்லாருக்கும் சோறு ப்ரொவைட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹீரோட கதை கந்தல் அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லாம சொல்றாங்க. ஆனா இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அவன் 100 பேரை கலெக்ட் பண்றது எங்கேருந்து போய் கலெக்ட் பண்ணுவான். சரி கலெக்ட் பண்ணான்னு கூட வச்சுங்களேன், அவனுங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஹண்டிங் பண்ணி சமைச்சு எந்த காசுக்கு சேவ் பண்றது. சொன்னதும் ஹீரோவை விட நம்ம ஏஞ்சலுக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனா பாவிடே, நீ ஒரு ஹீரோடா, நீ வந்து இந்த இடத்துல டீமன் லார்ட கொள்றதுக்காக வந்திருக்க. ஆனா என்னடா நான் டீமன் லார்டோட ஆர்மியில ஸ்குவாட்ரன் கமாண்டரா சேர்ந்து அதுவும் சமைக்கிற வேலையில சேர்ந்து வச்சிருக்கிறேன். உனலாம் என்ன சொல்றது? இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரெக்கமே கேட்க. ஆமா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், இப்ப நினைச்ச விட நான் எடுத்து போடு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஹீரோவே ஏற்கனவே 3 நாள் என்ன பண்றது தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கா. இதுல வேற கத்திக்கிட்டு இருக்கா. அவன் மட்டும் புடிச்சா செய்யறா. அவன் பாட்டு இந்த சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். சரி ஓகே, ஸ்குவாட்ரன் கமாண்டரோட வேலை ஆரம்பிக்குமா அப்படின்னு மிச்ச சர்வே ஆயிருக்கான ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அதுல பங்குன்னு ஒரு தரப்பாப்ல அவனும் ஒன் ஆஃப் த பெரிய குக்கு போல அவன் கிட்ட போயிட்டு டே பங்கு என்னடா பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி கேட்க, பங்கா டே நீ வந்து கறி சமைக்கிறவங்க தானே, நீ என்ன நெக்ல பேசிட்டு இருக்கீங்களே, ஒரு சாதாரண ஸ்லேவுக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் தான் தெரியணும்ன்ற மாதிரி சொல்ல, எனது சாதாரணமான ஸ்லேவ் அண்ணா வந்து குக்கிங் கமாண்டரா அப்படின்னு 8 ஒரு உதவாப்ல. இனிமே என்ன கமாண்டர் கூப்பிடுங்க, எல்லாரும் இங்க கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லல. இங்க இருக்கிற ஆவரேஜான ஒரு குக்கோட பவர் வந்து 2000க்கு மேல இருக்குது போல. நான் ஏற்கனவே சொல்லல அவனுங்களை காம்பேக்ட் பவர்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும், பிகாஸ் இவனுக்கு வந்து ஹண்டிங் அடிக்கடி போறானுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வெறும் 6 பேர் தான் இருக்கானுங்க. இதுல எங்க ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் அப்படின்னா 3500 வந்து பவர் வச்சிருப்பாப்ல. ஆனா இவ்வளவு கம்மியா இருந்திருந்தா இவனுங்களை வச்சு 4 பேர் கூட சமைக்க முடியுது. என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ வந்து அப்படி தட்டு மாதிரி நிக்கிறாப்ல. எத்தனை பேரை கேதர் பண்ண முடியும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காம, சரி முதல்ல இவனுங்களை ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நான் யாரும் தெரியுமாடான்ற மாதிரி கேட்க, சோ ஹியூன்சுக் நீ ஒரு ஹியூமன், நீ ஒரு மீட் கிரில்லர், அது மட்டும் இல்ல நீ ரொம்ப டேஸ்டியான ஹியூமன் ஒரு குட்டிக்கு சும்மா சொல்ல, ஹீரோ தலைமையில ஒரு உதவி பாப்பல. என்ன தெரியுது என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒரு கமாண்டரா குயால ஈனிலேருந்து என்ன கமாண்டர் தான் நீங்க கூப்பிடுறீங்க, நான் தான் அவங்க எல்லாருக்கும் தலைவர், நான் ஸ்குவாட்ரன் கமாண்டரா ஆகிறேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹெமிசக்காவே எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாரும் பாத்தீங்களா, இது அவங்களோட சீல் தான். ஸோ என்ன நீங்க யாரா மீன்னீங்கன்னா நீங்க எல்லாரும் சாவடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து அவங்க எல்லாருக்கும் ஆர்டர் போடுறோம். முதல்ல சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணோம். என்ன நினைச்சுன்னு சொல்லுங்க. அதாவது நாமெல்லாம் ஸ்குவாடா போயிட்டு ஹண்டிங் பண்ணலாம்னு சொல்லி முக்காசி பேர் இழந்துட்டு வந்துட்டோன்னே, ஆமா நீங்க எல்லாம் லூசுத்தனமா அட்டாக் பண்றதால தானே இத்தனை பேர் இழந்துட்டு வந்து நிக்கிறோம். இப்போ நாம வந்து கேதர் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆர்மி கேதர் பண்றது தான் மெயினான விஷயம். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி வைஸ் கமாண்டர் அப்பாயிண்ட் பண்ணா யாரா இங்க பெஸ்ட் குக்குன்ற மாதிரி கேட்கும்போது கேல்ராமன்ற மாதிரி சொல்ல, அவன் வைஸ் கமாண்டரா போடுறாங்க. யாருக்கும் அதில் அப்ஜெக்ஷன் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு, ஓகே இங்க இருந்து கிளம்பி போங்கடா விளக்கணிங்களான்ற மாதிரி சொல்லி, இப்போ அவனுக்கு 100 பேர் இல்லை 200 பேர் தேவையாமா மொத்த ஆர்மிக்கும் நல்லா சமைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரே நாளே எல்லாரையும் கேதர் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு நாள் கேதர் பண்ணாதான் இன்னொரு நாள் ஹண்டிங் போயிட்டு சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒரு மெத்தட் சூஸ் பண்றாப்ல, போபோ வச்சு எல்லாரும் பயபுத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது பிளான் பி தானா. பிளான் ஏ என்ன அப்படின்னா, அவனோட காம்பேக்ட் பவர் லெஸ்ஸா இருக்கிற ஆட்களை சூஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அவங்களை ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியும். அண்ட் இவனுக்கும் அடிப்படைவாங்க. அதனால காம்பேக்ட் பவர் லெஸ்ஸா இருக்கிறதுல அடிச்சு போட்டு தான் சொல்றாப்லனா, டேய் நான் தான்டா சுப்ரீம் கமாண்டர் குக்கிங் ஸ்குவாட்ரனோட, அது வந்து ஆர்டர் கொடுத்தாங்க ஹெமிசக்கா, அதனால நான் சொல்றது ஒழுங்கா கேளு, இன்னில இருந்து நீ என்னோட டீம்ல குக்கு, நீ பொழைக்கணும்னு ஆசைப்பட்டனா உன்னோட டீம்மேட்ஸும் போயிட்டு நீ கூட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை பயமுறுத்தி அனுப்புறான். சோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு 10 பேர் அடிச்சான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஒரு 10 பேர் கூட்டு வரணுங்க, அவனுக்கு ஒரு 10 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஈஸியா வந்து 200 பேர் கேதர் பண்ணிடலாம். இதுதான் போட்ட பிளான். பயங்கரமா இருக்குல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் உனக்கு சொல்றாப்ல, முதல்ல சேர்ந்தவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நீ முதல்ல சேர்ந்து வச்சுக்கேன், இப்போ எல்லாருமே 10 அடி வாங்குறான்னா நீ ஒரு அடி தான் வாங்குவ, சீனியாரிட்டி படி உனக்கு அதிகமான அட்வான்டேஜ் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாப்ல. அதனால அவனுங்கெல்லாம் போயிட்டு அவனோட டீம்மேட்ஸை கேதர் பண்ணிருந்தாருங்க, வாப்பா டீம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இதுக்கு பேர் பிரமிட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஏன்னா ஸ்கேமை பத்தி பேசணும் 4 ஃபுல்லாக பேச வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோட டீவன் ஆர்மியில் இருக்கிற ஒரு கமாண்டரை காட்டுறாங்க, டோராஸ் அப்படின்றவன் நல்ல மதுமூட்டமாக இருக்கானா, என்ன நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆள் வந்து கத்திட்டு இருக்காப்ல, அண்ணே ஒரு பெரிய சிக்கமாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா ஆகி போச்சு, எதுக்குடா லொல்லு கத்திக்கிட்டு இருக்கு, அண்ணே நம்மளோட பேட்டலியன் மெம்பர்ஸ் எல்லாம் ஓடிட்டாங்கன்னு. எது ஓடிட்டாங்களா? டேய் அவனுங்களாம் அவங்களோட போஸ்டிங் விட்டு வேற இடத்துக்கு ஒளிஞ்சு விளையாடுறாங்கன்ற மட்டும் எனக்கு சொல்லிடாத. அவங்களுக்கெல்லாம் நல்லா தான் வந்து வேற கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நல்லா தான் டீம் கொடுத்துட்டு இருக்கேன், அப்புறம் என்ன ஊட்டியாண்டா போறானுங்கன்ற மாதிரி கேட்க, அண்ணே அதுதானே ட்விஸ்ட், குக்கிங் ஆர்மில இருந்து ஆட்கள் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக மற்ற ஸ்குவாட்ல இருந்து ஆளுங்க எடுக்கிறாங்களானே, அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டானுங்கன்ற மாதிரி சொல்லும் போது, டே 1-2 கோர் என்ன போனா என்னடா பிரச்சனை, குக்கிங் சோல்ஜர் தானே எடுத்துன்னு போட்டோம் கூட. ஏன்னா இப்பதான் வந்து குக்கிங் அடி வாங்கியிருக்காங்கன்றது அவனுக்கு தெரியும் இல்லையா, ஹெமிசக்கா தான் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதை சாதாரணமா ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது, இது பெரிய பிரச்சனை கிடையாது கப்பான்ற பிரச்சனை என்ன தெரியுமா, அவனுங்க ஆலையில கூட்டும் போறது கிடையாது. எத்தனை பேர் கூட்டும் போயிருக்காங்க, 200 பேர் கூட்டும் போயிருக்கிறானுங்கன்ற மாதிரி சொல்லுது. எது 200 பேர் கூட்டும் போயிருக்கிறானுங்களா? ஆனா கொய்யால ஆக்சுவலி நம்ம ஹீரோட பிளான் படி ஃப்ரெண்ட்ஸை கூட்டினாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா, அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஸ்குவாட்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே ஒரே ஸ்குவாட் சேர்ந்தவனுங்க இருந்திருக்காங்க. ஆஹா ஒரே நாள் 200 பேர் சேர்த்திருக்கீங்களே, மிகப்பெரிய வேலை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி ஏஞ்சல் ஹீரோக்கு ஒரே கூதுக்கலாம். அவங்களுக்கு தெரியல ஒரே ஸ்குவாட்ல தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலான்ற மாதிரி பார்க்கும்போது, அந்த கமாண்டர் டோராஸ் இருக்கான் இல்லையா, அவன் டம்கி டிமுக்கு அப்படி நடந்து வந்துட்டு இருக்காப்ல. அதை பார்த்தோன்னே இவன் டோராஸ் ஆச்சு, இவன் சம்பந்தமே இல்லாம இங்க வந்துகிட்டு இருக்கான். ஆகா அந்த ஆள் வர வாட்டத்தை பார்த்தாலே அவன் செம்ம கடுப்புல இருக்கான்றது மட்டும் தெரியுது. இப்போ என்னத்த பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட மெஷர் பண்ற டிவைஸ் எடுத்து பாக்குறப்பல எவ்வளவு பவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதால மெஷர் பண்ண முடியல அப்படின்னு
ஸோ அது செம்ம ஸ்ட்ராங் போல. இவன் இப்படி வரதை பார்த்தாக்கா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் பண்ணுவோம் போல. ஸோ தேவையில்லாம இங்கே நிற்க தேவையில்லை. ஏன்னா இந்த டிவைஸில் மெஷர் பண்ண முடியல, இந்த எருமோட்டோட பவர் என்னால் கெஸ் பண்ண முடியல, நீங்கள் இது ஓடி போகலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. அப்போ சோய் ஹுன்சோக் யாரோட அவன் கூப்பிட்டோன்னே ஹீரோவால் கண்டிப்பாக ஓட முடியாது. அதனால அண்ணே என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பதுமானமாக போய் கேட்கும்போது நான் தான் 3rd பேட்டிலியனோட கமாண்டர் டோராஸ் வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்திருக்கேன் கேட்டுட்டு இருக்கேன். டே கொய்யால நீ பண்ண வேலையில் தானே வந்திருக்கேன். என்ன தெரியல, என் ஸ்குவாட்ரன்ல இருக்க 200 பேர் இன்னொரு குக்கிங் ட்ராஸ்ட்ல கூப்பிட்டுருப்பேன். என்னது எல்லாருமே ஒரே ஸ்குவாட்ல இருந்து வந்தவங்களா? அதை கேடைக்கல. டே நீங்க போயிட்டு ஆளுகளை கூட்டு வாங்கடா, உங்க ஃப்ரெண்டே கூட்டு வந்திருக்கீங்களா, விளக்குறீங்களான்ற ஹீரோ அப்படி மூஞ்ச மாறி போயிடுது. என் ஆஃபீஸ் ஆண்டா வாடா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிச்சிட்டு போறாப்ல. ஐயோ இவ என்ன பண்ண போறா தெரியலையே, ஆள் இருக்கா வாண்டத்துக்கு ஒரு கால் எடுத்து என் தலைமையில போட்டாலே நான் பிசிங்கிடுவோம் போலயே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. ஐயா சாரி ஐயா, நான் வேணுனே பண்ணல ஐயா, அது வந்து தெரியாம வந்து போச்சுன்னு ஹீரோ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த பிறகு, ஓ நீ வேணுனே பண்ணலையா? ஆமா ஐயா, நான் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை போய் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க போய் கூட்டாங்கன்னு சொன்னேன். அந்த கேனிங்கில் ஒரே ஸ்கோர்லேருந்து கூட்டாட்டாடுங்க என்ன படிச்சிருக்க ஐயா. இப்போ இவருக்கு செம்ம கடுப்பானாலும் இந்த இடத்துல அவனால பெரிய ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா 3rd கமாண்டரோட பேட்டலியானா இருந்தாலும் அவங்க வந்து எல்லாரும் ஹெமிசிக்கில தானே வேலை செய்றாங்க. ஹெமிசக்காரா இவன் வந்து ஆர்டர் போட்டு பேட்டலியன் கமாண்டர் மாட்டி விட்டுருக்காங்க. ஸோ அவங்கள பகச்சிக்கிட்டோம் அப்படின்னா அக்காவை பகச்சிக்கிட்டா மாதிரி அண்ட் போபோவை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ தான், அது கூட சட்டெல்லாம் போட முடியாது. ஸோ இதனால யோசிச்சுட்டு இருக்கான், மேபி இவன் வந்து திட்டி விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நீ தெரியாம போயிட்டு பிரச்சனை இல்லைப்பா, நீ செலக்ட் பண்ணவங்க வச்சு போய் வந்து ஓட்டிக்கோ, அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாம், நீ ஏதோ தெரிஞ்சு வேணுனே பண்ணுன்றனால கடுப்பு கூப்பிட்டன்ற மாதிரி சொல்லும் போது, அப்படியாண்டு ரொம்ப நன்றி. பார்க்கதான் ஆள் வாட்ட சட்டப்பா இருப்பாப்ல, அவர் வாட்ட சட்டப்பா இருக்க மாதிரி மனசு ரொம்ப பெருசு போலயே. பட் தம்பி ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குப்பா. எனது கண்டிஷனா? ஐயோ இவன் இப்படி சொல்லும் போது எனக்கு லைட்டா பயமா இருக்குது. நீ வந்து இத்தனை சோல்ஜர் எத்தல, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சோல்ஜர் எத்தனை போப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாப்ப. எக்ஸ்ட்ரா சோல்ஜரா இவன் எக்ஸ்ட்ராவா அனுப்பி வைக்கிறானா, அங்கே ஏதாவது ட்விஸ்ட் இருக்குது போல. என்ன தம்பி வேணான்னு யோசிக்கிறியா? 200 பேர் எடுத்த பிறகு இன்னும் ஒருத்தனை எடுத்துக்க முடியாதா அப்படின்னு ஒரு மூஞ்சி மாறும்போது, இல்ல அப்படி இல்லை ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். 201 பேரை மொய் வைக்கிற மாதிரி குத்திருக்கீங்களே, அதை நினைச்சு உங்க பெரும்பான்மையான மனசை நினைச்சு நான் வந்து சந்தோஷத்துல ஆழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது, சரி உன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இரு, நான் அவனோட பேரு தான் உசாரு அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. உசாரா பார்த்த உடனே நம்ம ஹீரோ உசாராயிடுறாப்ல. ஏன்னா ஆள் எவ்வளவு பெருசா இருக்கா, நான் கிட்டத்தட்ட ஒரு 8 அடி இருப்பான் போல. ஒரு ஆர்க்குக்கும் ஓகருக்கும் சேர்த்து பிறந்த அழகான ஹைபிரிட் குட்டி இது. உசாரு வந்துட்டு கமாண்டர் அப்படின்னு அவன் சொல்லும் போது ஆள் வந்து கொஞ்சம் மூளைப்படாத போல, ஆனா செம்ம ஸ்ட்ராங்கானவன், அவனுமே நான் மெஷரபிள் அப்படின்ற மாதிரி வருது நம்ம ஹீரோக்கு. இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன் எதுக்கு ஸ்குவாட்ல வச்சிருக்கேன்னே தெரியல, ஏன்னா ஆட்டை சரியா ஃபாலோ பண்ண மாட்டான்னு தெரியல. நம்ம ஹீரோ பக்கம் தள்ளி விட்டுறாப்ல. அட பாவி எபக்காரதகமா இருக்காரு, ஏறி உட்காந்து நான் பிசிங்கிடுவோம் போலன்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்காப்ல. அதன் பிறகு கேதர் பண்ணி எல்லாரையும் வச்சு நம்ம ஹீரோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்கிறாப்ல. என்னோட பேர் தான் சாய் ஹுன்சோக், பியோபோவோட ட்ரெயினர் அண்ட் புதுசான இந்த ஹெட் குக்கு இந்த ஆர்மியோடவன். இன்னிலிருந்து நாமெல்லாம் ஒரே குடும்பம்ன்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. உங்களோட பவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ஒரு ஸ்குவாடனா பிரிச்சு வச்சிருக்கேன், அந்த நோட்டீஸை பார்த்துக்கோங்க. இது எப்படா பண்ணுற மாதிரி கேட்கும்போது சாப்பிடும்போது பண்ணுற மாதிரி ஹீரோ சொல்றாப்ல. ஸோ பவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள டீமாக பிரிச்சு வச்சிருக்கானாமா. எப்படின்னா வீக்கானவங்க அண்ட் லாங் குக்கிங் டியூட்டியில் இருக்கவங்க வந்து குக்கிங் டியூட்டியில் வச்சிருக்காங்க, ஸ்ட்ராங் ஆனவங்கலாம் ஹண்டிங் கூட்டு போறாங்களாம். இந்த மாதிரி 2 ஸ்குவாடா பிரிக்கிறதுனால மொட்டை ஸ்குவாட் எழுந்த மாதிரி ஆகாது, பாதி பேர் சமைச்சு பாதி பேர் ஹண்ட் பண்ணாக்கா வேலையும் சீக்கிரமா முடியும். இதுல யாருக்கான வந்து அப்செக்ஷன் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு இருக்குது, நான் ஹண்டிங் ஸ்குவாடுக்கு போகணும்னு சொல்லிட்டு 1.5 அடி உயரத்தில் வந்து நிற்கிறானா, எழுது ஹண்டிங் ஸ்குவாடு போடுமா, அங்க ஃப்ரெஷ் மீட் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா சரி இரு உனக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறேன், 8 ஒரு உதவி பப்ளிக் ஹீரோ, என்னோட உதவியோனால் தாங்க முடியல, நீ வந்து மான்சர் ஹண்ட் பண்ண போறியா, போடா வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுறாப்ல. வேற யாருக்காரு அப்செக்ஷன் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது எல்லாரும் சைலண்டா இருக்கானுங்க. இவன் ஒரு லீடர் அப்படின்றத அவனுக்கு ஒத்துக்கிறானுங்க, ஒரு ஸ்குவாடர்னாவும் மாறுறானுங்க. சரி எல்லாரும் தயாரிட்டீங்கன்னா வாங்க ஹண்டிங்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேரை குக்கிங் ஃபார்ட்ரஸ்ல விட்டுட்டு மிச்சவங்களை கூட்டிட்டு அந்த கிரேட் ஃபாரஸ்ட்டுக்கு போறாப்ல. அதுல உசாரு எல்லாருமே இருக்கிறானுங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப அமைதியா இருக்குது, ரத்த பூயம் வாரத்துக்கு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மனசுல வெளியே வராதா அப்படின்ற மாதிரி பார்க்கையில உசாருவையும் போபோவையும் பார்த்தா பயந்துட்டு ஒழிச்சிட்டு இருக்கு நினைக்கிறேன். இவனுங்க வாட்ட சட்டமா இருக்கானுங்க, செம்ம ஸ்ட்ராங் ஆனவனுங்க இல்லையா. அப்படின்னா இந்த இடத்துல அவங்களே நாமளே கேப்சர் பண்ணி ஆகணும், அதாவது அவங்கள வர வைக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அதை நம்ம பைட்டா யூஸ் பண்ணணும். அதாவது என்ன சொல்ல வரீங்க, இங்க இருக்கிற வீக்கான 2-3 பேர் தூக்கி எடுத்து வச்சுக்கோங்களேன், அவனுங்களை துரத்திட்டு மான்ஸ்டர் வரும், அந்த மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹண்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் நம்ம ஹீரோ வச்சு பயங்கரமான பிளான். ஆக்சுவலி அது நம்ம ஹீரோட பிளான் கிடையாது, அந்த ஏஞ்சல் தான் சொல்லியிருப்பா, நம்ம பைட் யூஸ் பண்ணி அவங்களை வந்து காப்பாற்றி கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா பைட் யூஸ் பண்ணோம், ஆனா எதனா மீன் தூண்டில் போற புழு மாதிரியா தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அதுக்கு ஏஞ்சல் சொல்லியிருப்பா, அதுதான் நமக்கு இவ்வளவு பெரிய ஆர்மி இருக்கு, இதுல வீக்கானவங்களை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடி பாவி, ஏய் கடவுளே உண்மையாவே இது உங்களோட குழந்தை தானா? ஏன்னா இது ஒரு மாதிரி குட்டிச்சாத்தாரா இருக்குது, இது வந்து ஒரு மாதிரி டெவிலோட இடத்துல இருந்து வந்தாம இருக்குது. ஏன்னா இது போடுற பிளானுங்கெல்லாம் பாருங்க, அடிக்கணும் பெரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க பொம்பளை வந்து ஏஞ்சலை எதுக்கு மாத்தி விட்டீங்க, இவன் எமக்கிறாதையை தான் என்ன அனுப்பிச்சு விட்டா, ஐயோ என்னத்தை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு இருக்காப்ல.
ஹீரோ ஒரு பயங்கரமான ஏஞ்சல் ஒரு பயங்கரமான பிளானை போட்டிருப்பாங்க இல்லையா, அதாவது வீக்கான காய்ஸ் பயங்கரமான பைட்டா யூஸ் பண்ணி அது மூலியமா நாம என்ன பண்ணலாம்னா அந்த மான்ஸ்டர்ஸை நம்ம பக்கம் வர வைக்கலாம். அடிப்பாவி எமக்கிறாதுக்கு நீ உண்மையாவே ஏஞ்சல் தானா? சரி ஓகே, நம்பர் 14 நம்பர் 7 நம்பர் 2 நம்பர் 3 அப்படின்னு சொல்ற மாதிரி கூப்பிடுறாப்ல. எப்படா ரேண்டமா கரெக்டா கூப்பிட்டு இருக்கான்ற மாதிரி கேட்க போது, நான் பாஸ்ட் லைஃப்ல ஹியூமனா இருக்கும்போது லாட்டரி வாங்கின டிக்கெட் எனக்கு லாஸ் ஆகி போச்சு, அதான் இந்த நம்பர் கூப்பிடுன்ற மாதிரி சொல்றாப்ல. அட பாவிங்களே, ஆள் விடுங்கடா சாமி, டே உசாரு என்னடா பண்ற, உசாரு என்ன பண்றான்னு நம்ம ஹீரோட கமெண்ட்டை கேட்டுட்டு அவனுங்களை வந்து செவிட்டி அடிக்கிறாப்ல. எப்பா எனக்கு இதுல ஒரு டவுட்ப்பா அப்படின்னு ஏஞ்சல் கேட்கறாங்க. என்னன்னா இத்தனை பேர் இப்படி செவிட்டி அடிக்கிறே, செவிட்டி அடிச்சவங்க எல்லாம் அடிச்ச ஃபோர்ஸுக்கே செத்து போயிட மாட்டானுங்களா, அவனுக்கு எப்படி பொழைப்பாடுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, நீ சொல்றது கரெக்ட் தான், ஒரு 5ல் 2 பேர் பழப்பான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு தப்பிச்சு ஓடி வருவானுங்களே, கண்டிப்பா நடக்கும் அது, அதனால நீ கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு பிளானை போட்டு ஒரு மட்டமான பிளான், அந்த மட்டமான பிளான்ல இன்னொரு மட்டமான ஃபிளாப் ஆகிட்டு இருக்குது. அதுல எத்தனை பேர் உடல் வரப்போறான்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு ஸ்மோக்கியோ கிரியேட் பண்ணி வைக்க சொல்றாப்ல. ஸோ இதனால வந்து அவனுங்க தூக்கி அடிக்கப்பட்டவனுக்கு சர்வைவ் ஆகி ஒரு வேளை மான்ஸ்டர் கிட்ட மாட்டி தப்பிச்சு ஓடி வரும்னு நினைச்சானா இந்த பக்கம் தான் நம்ம டீம்மேட்ஸ் இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு டைரக்ஷன்ல வருவாங்க அப்படின்றதுக்காக இந்த ஹியூமன் மென்டலிட்டி நினைக்கிறேன் இந்த மேலுங்களையும் தூக்கி போட்டு எரியாக்கிட்டு இருக்கப்பல, ஆமா இவனை ஃபாலோ பண்ண நம்மள பட்டையாடுவ போல அப்படின்னு உள்ள இருக்க டீமன்ஸ்ல பேச ஆரம்பிக்குதுங்களா. அதுங்களுக்கே தெரிஞ்சது இது ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து இப்பவே தப்பிச்சு ஓடிடாம அப்படின்னு சில பேர் அங்க இருந்து பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா போபா குட்டி நிக்கிறாப்ல. ஓடி ஒளியலாம் தம்பி, ஆனா ஏன் கேட்டது உங்களால ஓடி ஒளியவே முடியாது, தப்பிச்சுக்கு பிக் பாஸ் ஐ எம் ஆல்வேஸ் வாட்சிங் யூன்னு தலைவன் எல்லா பக்கமும் அணை போட்டு அடைச்சு வச்சிருக்காப்ல. ஒன்னு என் கிளஸ் ஆகணும் இல்ல மான்ஸ்டர் கிளஸ் ஆகணும்ன்ற மாதிரி. இப்போ கொஞ்ச நேரத்துல அவனுங்களும் வந்துருவானுங்கன்ற மாதிரி ஹீரோ காத்துக்கிட்டே இருக்க, அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சில பேர் மட்டும் ஓடி வரானுங்க. ஓகே எப்பயும் போல நம்ம சோல்ஜர்ஸ் சண்டை போட விட்டு லாஸ்ட் ப்ளோ மட்டும் நான் எடுத்துக்கலான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உசாருவும் போபுவும் போயிட்டு என்ன பண்ணானுங்க, செம்ம சண்டை போடுவானுங்க. ஆனா அங்க ட்விஸ்ட் என்ன தெரியுமா, உசாரு போபு ரெண்டும் செம்ம ஸ்ட்ராங். எப்படின்னா போயிட்டு ஒரு மான்ஸ்டர் அடிக்கிறானுங்க, துக்குலா பிச்சின்னு போயிடுது. அதுல லாஸ்ட் ஷாட் எப்படி நம்ம ஹீரோ கொடுப்பா லெவல பார்க்க முடியுது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜா, துக்குலா போனா அதை வச்சு தூள் பக்கடா தான் போட முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது, சமைக்கவும் முடியாது, நம்ம ஹீரோக்கு லெவலப்பும் பண்ண முடியாது. இவனுங்களுக்கு கூட்டதுக்கு கடைசியில அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கொண்டு துக்குலா போட்டது தான் மிச்சம். ஆளி இவனுக்கு 2 பேர் வீட்டுல விட்டு வந்துடுறோம். அப்படி நினைச்சுக்க தூள் பக்கடா மாதிரி போட்டு இவனுக்கு இருக்கெல்லாம் வந்து ஸ்டீல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இன்ஃபினிட்டி விஷால் மாதிரி அபிஷேக் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஸ்டீல் தான் போட்டு நான் சம்பாதிக்கணும் போலன்ற மாதிரி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கேல. வேற வழியே இல்லாம இப்ப என்ன பண்றேன்னா இந்த ஆபரேஷன் கண்டினியூ ஆகட்டும்ன்ற மாதிரி விட்டுறாப்ல. அது முடிஞ்ச பிறகு உடனே நம்ம ஹீரோ வந்து திரும்பி வராப்ல. எதுக்குடா நீ திரும்ப வந்து கிச்சனுக்கு போயிட்டு இருக்க, நமக்கு தான் இன்னைக்கு எதுவுமே கிடைக்கல, வெறும் தூள் பக்கடா தானேன்ற மாதிரி சொல்லும்போது அந்த தூள் பக்கடை வச்சு என்ன பண்ணுறத பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள கிளம்பி போகவும், அவன்டா இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்கடா வெளியே வாங்கடா அப்படின்னு இவன் வந்து பெரிய லீடர் ஆயிட்டாலியா. அதனால வேறு நெக்ல பேசி அங்க இருக்கிறவங்க மிரட்டிட்டு இருக்காப்ல. அங்க இருக்கிற ஹெட் சீஃப் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்ளின் ஓடி வருது. தலைவரி என்ன தலைவரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வேட்டையாட கறி வந்துச்சு தம்பி, அது கறின்னு சொல்லாமா தலைவரே, துக்குள் பீஸ் தூள் பக்கோடா தான் வந்துச்சு, இருக்கிற பொருளை வச்சு எல்லாத்தையும் செய்யணும். அயன்மேன் குகைக்குள்ள இருந்தாண்ட அயன் சுட்டு உருவாக்குனாரு, அவர் தான் கேள்வி கேட்டாரா, அந்த மாதிரி டப்பி சாத்திட்டு இதை வச்சுட்டு எதனா செய்யுங்கடான்ற மாதிரி சொல்லி, டே அயன்மேனுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம், அதுதான்டா சொல்றேன், நீங்க ஒரு ஷெஃப் தானே, உங்களால ஏன் சமைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது, ஐயா உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், இந்த பெரிய ஸ்குவாட் கமாண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு பிரைவேட்டான ஷெஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கிடைக்கும், அதாவது சாட் மசாலா அந்த மாதிரி மசாலாக்கள்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குமா போல. சாதாரணமான சோல்ஜர்ஸ் அண்ட் அந்த பேட்டரியன் கமாண்டர்ஸ் கீழே இருக்கவங்களா இருக்காங்களா சாதா கமாண்டர்ஸ், அவங்களுக்குலாம் சும்மா வறுத்த கறி மட்டும் தான் தருவானுங்களாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு இங்க இருக்க சிஸ்டம் வந்து புரியுது, மனுஷங்க மாதிரி கிடையாது, கீழே இருக்கவங்கலாம் வந்து சாதாரணமான உப்பு சப்பே இல்லாத சாப்பாடு தான் சாப்பிடுவானுங்க. ஹையர் பொசிஷன் ஹெமிசக்கா மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும் இருக்குதா. ஆனா இந்த சிஸ்டம் நம்ம ஹீரோ மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் அடிமையாக்கலான்றது அவனுக்கு தெரியுது. ஏன்னா டீமன்ஸ் 2 விஷயத்துக்கு மட்டும் தான் பைத்தியம் மாதிரி பண்ணுவானுங்க. ஒன்னு சண்டை, அதுதான் ஹானர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லூசுத்தனமா சண்டை போடுவானுங்க. இன்னொன்னு சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்காக உயிரை கூட கொடுப்பானுங்க. அதை நீங்க இந்த ஆர்மியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த சாப்பாட்டை நம்ம ஹீரோ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான், ஒரு நல்ல சாப்பாடு போட்டானா கடைசி வரைக்கும் விசுவாசமா இருப்பானுங்க ஆளுங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து நம்மளோட ஏபிள்ஸ் மீட் பண்றதுக்காக போறாப்ல. ஹலோ நான் தான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே நீங்க தானே, வாங்க உள்ள வாங்க, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன், போற போக்கில் உங்களை பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு, நீங்க டின்னர் சாப்பிட்டுருக்க மாட்டீங்களா, கொஞ்சம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி நல்லா டெலிஷியஸான ஒரு கறியை செஞ்சு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து கொடுப்பாப்ல. இதை கொடுத்துட்டு ஃபைனல் மேட்ச்ல நீங்க வாங்கன்னு சொன்னேன், அதை வந்து மதிச்சு நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு நான் அதெல்லாம் பண்ண இல்லையா, ஸோ அதனால இதை வந்து ட்ரீட்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மீலை கொடுப்பாப்ல. சரி ஓகே கொடுங்க, ஒரு சின்ன பைட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அக்காவும் வாங்கிப்பாங்க. வாங்கி பார்த்தா ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஸ்ட் போனாக்கா அந்த பைட்டு வச்ச உடனே அவங்களுக்கு அப்படியே நாட்களின் நடனமாடுது. நான் வந்து கேஸ்டல்ல சாப்பிட்ருக்கேன், அந்த அளவுக்கு வந்து டெலிஷியஸான மீட்டை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல, இவ்வளோ டேஸ்டியா, அதுவும் டீம்ஸோட கேஸ்டல்ல எப்படி இவனால செய்ய முடியுது அப்படின்னு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஃபுல் பிளேட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஒரு வாயின் சொன்னீங்க இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றது அவங்க சாப்பிட்ட விதத்தை பார்த்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறாப்ல. ஸோ இவனோட குக்கிங் மெத்தட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குது, பயங்கரமா சமைக்கிறாப்ல. இதை வச்சு இந்த ஒத்துமறது தீமை நிறைய கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ ஆர்வமா அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஹின்சுக் நீங்க வந்து ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க, ஃபியூச்சர்ல இந்த இடத்த விட்டு போனீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்ய போறீங்கன்ற மாதிரி சொல்ல, கல்யாணம் செய்ய போறேன்ற மாதிரி சொல்றா. ஆட போட வேண்டாம், நீங்க இது கிளம்பு இடம் தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவனை போய் ஹியூமனிட்டியோட ஹோப் அது
இதுன்னு நினைச்சு அவங்க ஒரு பெரிய கேள்வி கேட்டா அவன் சொன்னா பாத்தியா, அது ஒரு விஷயத்த கேட்டோடனே உங்களுக்கு மூஞ்சே மாறி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் இன்னொரு விஷயத்தையும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்கும்போது ஹீரோ சொல்ல மாட்டான். அதுக்கு பதிலா வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க வெளியே போனீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செல்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நானா எனக்கு தெரியல, இந்த இடத்த விட்டு போனான்னு முதல்ல தெரியல, அப்படியே போனாலும் நான் என்ன பண்ண போறேன்றதும் எனக்கு தெரியல. ஐ மீன் தெரியலன்னு சொல்றதை விட எதுவுமே பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சலிப்பா பேசிட்டு இருக்காங்க, வாழ்க்கையை வெறுத்த மாதிரி. அது ஏன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ அப்படியே இருந்தே கட் பண்ணி அந்த கார்டன் அப்படின்ற டிவைன் எம்பையரை காட்டுறாங்க. அதோட கேபிட்டலான கார்டியம்ல இது ஒரு தியோக்ரசி அப்படின்னு சொல்லப்படுது. தியோக்ரசி மீன்ஸ் என்ன அப்படின்னா, டெமோக்ரஸினா மக்கள் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. தியோக்ரசி மீன்ஸ் இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது போப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சர்ச்செல்லாம் அவங்கள மாதிரி ஆட்கள் லீடரா இருப்பாங்க. இந்த தாத்தா இருக்கா பாத்தீங்களா, இவன் தான் ஒரு மெயின் கேரக்டர். இவன் நல்லா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்காங்க. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எங்க செயின்டஸை பிடிச்சி வச்சிருக்காங்கன்ற மாதிரி கேட்கும்போது, செயின்டஸை நாங்கள் லொக்கேட் பண்ணிட்டோம், அவங்களோட லொகேஷன் எங்க இருக்குன்னா எக்ஸாக்ட்லி பிளாக் ஃபோர்ட்ரஸ்ல அவங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க. பிளாக் ஃபோர்ட்ரஸ் அவங்களுக்கு எப்போ நெக்ஸ்ட் செயின்டஸ் பத்தின இன்டெல் கிடைச்சது, எப்போ அவனுக்கு கடத்தினானுங்க உள்ள வந்துன்ற மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டீமன் கிங் ஆர்மியில் இந்த டிமாண்ட் மேக் பண்ணாங்களா, எதனா கேட்டாங்கன்ற மாதிரி கேட்க, இல்லை எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் நமக்கு தரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தராம இதுக்கு இப்போ நம்மளோட மெயினான அந்த இது வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க செயின்டஸை அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹியூமன்ஸுக்கும் டீமன்ஸுக்கும் ஏகப்பட்ட வார்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த ஏகப்பட்ட வார்ஸ் நடந்ததுலேயே ஒரு சில கை விட்டு என்ற அளவுக்கு மட்டும்தான் சோல்ஜர்ஸ் வந்து பிளாக் ஃபோர்ட்ரஸ்குள்ள போயிருக்காங்க. அதுவும் க்ளூட்டான் இல்லாத டைம்ல, அதாவது ஹெமிசக்கா இல்லாத டைம்ல தான் வந்து அவங்களால என்ட்ரி ஆயிருக்க முடியும். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களால உள்ள நுழைய கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான செக்யூரிட்டி அது. அப்படின்னா ஒரு ரெஸ்கியூ டீம் அனுபவம், ஹீரோ ஹாஸ்வல்ட கூப்பிடுங்க, அவனை வந்து அனுப்பிச்சு பார்ப்போம் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பாத்தீங்களா. இந்த ஆளோட பேர் தான் R14. கரெக்டா இந்த எம்பையரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க போப்பி வந்தா, அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் தியோக்ரசி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆள் தான் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான், ராஜா நினைச்சுப்பாங்க சிம்பிளா. இப்போ அடுத்த நாள் ஹண்டிங் போகும்போது ஹீரோ அவங்க சொன்ன வார்த்தையை வச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னடா எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்றாங்க, எதுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்குவாட்ஸோட லீடர் எல்லாம் கேதர் பண்ணி இங்க வாங்கடான்ற மாதிரி கூப்பிட்டு, இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்ல, என்னடா இவர் எதனா லஞ்சம் கொடுக்குறாரா இல்ல சும்மா வெறுப்பேத்துறாரா, என்னடா சாப்பிட போறீங்களா இல்லையா, ஐயா கொடுங்க சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி கடிக்கிறாங்க. கடிச்சு பார்த்தா தெரியுது அந்த மீட்டோட டேஸ்ட் வேற மாதிரி இது, என்னத்தரா பிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மெய் மறந்து போயிடறானுங்க. ஐயா உங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்ல லாயலான ஃபாலோவரா இருப்பீங்க, எங்களுக்கு இன்னொரு போயிட்டு தாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சரண் அடிச்சிட்டானுங்க. அடப்பாங்களா இவ்வளோ இதாக ஃபாலோ ஆயிட்டானுங்களே, சரி ஓகே, பட் நீங்க டேஸ்ட் பண்ண வேண்டிய அந்த நேரம் வந்து முடிஞ்சு போச்சுப்பா, இதுக்கு மேலே உங்களுக்கு டேஸ்டிங்லாம் தர முடியாது, இதுக்கப்புறம் வந்து டேஸ்டிங் தரணும்னா ஒழுங்கா ஓடி போங்கடா பலக்கணிங்களா அப்படின்ற மாதிரி கத்தி விட்றாப்ல. அதாவது நம்ம ஹீரோ என்ன சேலஞ்ச் கொடுக்குறோன்னா, எந்த பிளாட்டன் அதாவது எந்த கேங் வந்து அதிகமான மான்ஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணி கொண்டு வருதோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த மீட்டை தருமே அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு எப்பா எனக்கு செம்ம மரண பசி அப்படின்னு ஆளாளுக்கு ஓடுறானுங்க. இதனால போட்டி போறாம பயங்கரமா நிறைய ஹண்டிங்கும் நடக்கும், நிறைய சப்ளையும் கிடைக்கும். நம்ம ஹீரோ இதை வச்சு இவங்களோட லாயல்ட்டி வந்து வாங்கிட்டாப்ல. ஜாலியோ ஜிம்கார்டா தான், நான் ஏற்கனவே சொல்லலையா, அவன் டேஸ்ட் வச்சு எல்லாரையும் வந்து மெய் மறக்க வைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதை தான் படிக்கிட்டு இருக்காப்ல. ஜாலியா அவன் வந்து ஃபைனல் ஹிட்டை கொடுத்து லவனையும் ஏத்திட்டு இருக்காப்ல. ஐயா யாரு வெற்றியாளன்னு சொல்லவே இல்லையா, ஐயா உல்ஃப்கின் ட்ரைப நீ தான்டா ஜெயிச்ச, உனக்கு வந்து நல்லா வந்து கொடுக்க போற சாப்பாட்டை நீ தான் அதை வந்து ருசிச்சு ரசிச்சு சாப்பிட போற. இப்போ மற்றவங்களுக்கு என்னையா மிச்சம் அப்படின்ற மாதிரி கேட்டா, மிச்சம் மீதி இருக்கவங்களா மிச்சம் மீதியே தின்னுங்கடா விளக்கணிங்களான்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாப்புல. அப்படியே கட் பண்ணி பிளாக் ஃபோர்ட்ரஸை காமிச்சாக்கா, அன்னைக்கு ராத்திரி பத்தினா ஏகப்பட்ட காட்ஸை கொண்டுட்டு ஒருத்தர் பிளாக் கலர்ல ஒரு போர்வையை பொத்திட்டு வந்துட்டு இருக்காப்புல. ஐயோ தேவையில்லாம அவர்களை சொல்லிட்டேன் உள்ள ஆபிள்சன் யோசிக்க அவரோட பிரசன் ஓபன் பண்ணி அவன் மிஸ் ஆபிள்சன் உங்களை காப்பாற்றது தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த ஹீரோட பேர் தான் ஆடல்பன். அவன் தான் வந்து வந்துருப்பாப்புல. ஆடல்பனோ ஆபலனோ இன்னொரு பேர். ஆமா உங்களுக்கு அப்பதான் வந்திருக்கேன் வாங்க போறேன்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் வரல நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு வரும்போது, என்னது வரமாட்டியாருன்னா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, என்னோட மிஷன் வந்து உங்களை காப்பாற்றி கூட்டு வர்றோம், அது உங்களோட விருப்பம் இருக்கோ இல்லையோ நான் கூட்டு தான் போவேன். ஐயா என்னை வறுப்புறுத்து கூப்பிடாதீங்க, இந்த இடத்துல க்ளூட்டன் வாழ்றாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு இப்போ என்ன நீங்க எதனா என்ன பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா என்னோட பவர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு சமன் போட்டு மாதிரி சொல்ல, ஏய் செயின்டஸ் உங்ககிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தா நீ எப்படி பண்ற, நான் ஒன்றும் பிரின்ஸ் கிடையாது, எனக்கு இப்போ ஒரு மிஷன் இருக்கு, அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ண மட்டும் தான் என்னால் சர்வே வாங்க முடியும், அதனால கேபிட்டலுக்கு நீ என் கூட வந்து தான் தெரியணும். உனக்கு இப்போ செம்ம ஆச்சரியமாகிற விஷயம் என்னன்னா, இவ ஹோலி மேஜிக் யூஸ் பண்றாப்ப, இவனால எப்போ ஹோலி பவர் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. என்னால திரும்ப போக முடியாது, என்னை காப்பாற்ற இங்க யாருமே இல்லையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, வெளியே போடா வளர்க்கட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச் விடுவாப்ல. ஆபிள்சனை மீட் பண்ணலாம் வந்துருவான் போல. அப்ப இதை பார்த்துருக்கான். மேஜிக் இன்ஃபியூஸ் பண்ண ஃபிஸ்டா, நீ ஒரு ஹியூமன் இருந்துகிட்டு இது எப்படி உன்னால பயன்படுத்த முடிஞ்சது, அதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது, மேட்டர் என்ன தெரியுது, ஆபிள்சனோட கழுத்தை பிடிப்போம் உடா வளர்க்கண்ண, இது என்னோட மிஷன் கிடையாது, இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல்ஸை யூஸ் பண்றதுல ரொம்ப யூஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அடிச்சு கூட்டு போறாப்ல. ஏன்னா உடம்புல வித்தியாசமான எனர்ஜி இருக்கு இல்லையா, சோ இவனை எக்ஸ்பெரிமெண்டா பயன்படுத்தலான்னு. ஹீரோ செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஒரே அடியில இவங்க 2 பேரும் நாக் அவுட் பண்ணிட்டு 2 பேரையும் கடத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துறாப்ல. என்னடா இவன் ஹீரோ ஒரே அடியில முடிச்சு விட்டாப்ல, இப்ப என்ன பண்றது, ஆமா இந்த பிரசன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ஏந்திரங்க ஆச்சரியம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இதை யூஸ் பண்ண வேணாம் நினைச்சேன், பரவாயில்ல இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், 2 பேரும் கூட்டு போகணுன்றதுக்காக ஒரு மேஜிக் ஸ்க்ரோல் எடுத்து அதை பயன்படுத்தி தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது, ஓ அது சரியா ஒர்க் ஆகலையா, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு பின்னாடி இருக்கல. என்னன்னு பார்த்தாக்கா அந்த தலைவி ஹெவி சொல்லிட்டாங்க. இவ வரக்கூடாதுன்றதுக்காக தான் இவன் வந்து ஒளிஞ்சிருந்து வந்திருப்பாப்ல. எப்படி என்னோட பிரசன்ஸை கண்டுபிடிச்சா, இதுதான் பவர் லெவல் டிஃபரன்ஸா, ஏன்னா நம்ம எமிசக்கா வரதா அவனால சென்ஸ் பண்ணிருக்க முடியாது, கணக்கான சோல்ஜர்
சோல்ஜர்ஸை ஒரே நாளில் விழுங்கினதா சொல்லப்படுற இந்த மான்ஸ்டரை கண்டிப்பாக என்னால் டிஃபீட் பண்ண முடியுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காத்துட்டு இருக்கும்போது சரி ஓகே உங்கள் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவான்னு அக்கா அங்கே பவர் லேசாக காமிக்க அவங்களோட அட்டாக்கை டாச் பண்ணால் போதும் செயின்டஸை கூட்டிட்டு இங்கே தப்பிச்சு ஓடலாம் அந்த பையன் நினைப்பான். ஆனால் அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவன் தலை கிரின்னு சுத்த ஆரம்பிக்கும். அவன் வந்து ரொம்ப லேட்டாக அது மந்திரத்தை போட்டா போல, ஏன்னா அவனோட கை ஆல்ரெடி பறி போயிட்டு இருக்கும். இப்போ ஒரு கை பறி போன பிறகு உன்னோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை பேசாம இந்த இடத்துல செக்காலா வச்சுக்கலாம் போலியே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையில இப்போ இருக்கிற கண்டிஷன்ல கண்டிப்பா அவன் யாராலையும் காப்பாற்றிட்டு கொண்டு போக முடியாது அப்படின்றது தெரியும். அண்ட் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அதனால அட்லீஸ்ட் அவன் உயிராச்சும் காப்பாற்றிக்கலன்னு அந்த மேஜிக் ஸ்டோரை பயன்படுத்தி மிஷின் ஃபெயிலியர் நாங்கள் தப்பிச்சு ஓடிட்டோம். அடச்சே அவனாச்சும் ஃபன் பண்ணலான்னு பார்த்தா அவன் போயிட்டான். ஆனால் இன்னும் உண்மையான ஃபன்னு இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுதுன்னு அக்கா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஏன்னா என்ன தைரியம் ஒரு ஹியூமன் வந்து இவங்களோட கேஸ்டலுக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணி வந்திருப்பான். அது அவங்களுக்கு ஒரு பெரிய இன்சல்ட் மாதிரி தானே. இதில் வேற ஏதோ ஒரு உள்குத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு கதை வேற மாதிரி போகுது. அப்படியே எபிசோடுக்கு ஒன்று எண்ட போடுறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இது செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ ஃபேண்டசி கலந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பார்க்க விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ பாருங்கள், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் கதை புரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி டாடா பை பை. வலிமையாரங்க கைஸ்.